கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபை இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் வசனம் 17-18 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். உன் மனதை பாவியல் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். சிந்திக்க வேண்டிய வார்த்தை இது. உன் மனதை பாவியல் மேல் பொறாமை கொள்ள விடாதே. என்னை ஒரு பாவி எப்படி வாழ்கிறான் நான் பார்க்கிறோம். தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் அவன் காணப்படுகிறான். ஆனாலும் நான் முடிவை பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே பாவியின் மேல் உன் மனதை பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. உன் வாழ்க்கையிலே கஷ்டமா, துன்பமா, கடன் பாரமா, வியாதியா, மரணத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளும் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் வேதத்தை வாசிங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபிங்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னை வேதம் வாசிப்போம். 10 நாள் கழித்து நேரம் கிடைத்தால் வேதம் வாசிப்பது, நேரம் கிடைத்தால் ஜெபிப்பது, என்னைக்காவது ஒரு நாள் வேதம் வாசிப்பது, என்னைக்காவது ஒரு நாள் ஆலயத்துக்கு செல்வது, என்னைக்காவது ஒரு நாள் ஜெபிப்பது, இது வாழ்க்கை அல்ல. இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்வு பற்றாது பிரியமானவர்களே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்ன தேவை, என்ன பாரம்? உங்கள் எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளையுடைய வாழ்வை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வருமானம் இல்லையே, வியாபாரம் நஷ்டம், பண கஷ்டம் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வேன், யாது செய்வேன், வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நாடு சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒவ்வொரு நாளும் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு வாழும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டு சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்கு பயப்படுங்கள், தினமும் வேதம் வாசிங்கள், தினமும் ஆண்டிற்கு உங்களை அர்ப்பணிங்கள், ஒரு நாளும் ஜெபிங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளை சோதரம் அப்பா, இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு நாளும் உம் பயந்து வாழ கிருபை தாரும். ஒரு நாளும் உம்மை பற்றும் பயத்தோடு வாழ கிருபை தாரும் சாமி. வாழ்க்கையில் தோல்வியில் இருக்கலாம், சோதனை இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். எதிர்காலத்தின் நம்பிக்கை, அவருடைய இயக்கம் எல்லாற்றும் கூட இருங்க. உன் நம்பிக்கை வீண் போகுதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே, அவருடைய நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது. இதனால உடைய பிள்ளைகளை வழிநடத்துங்க, கூடவே இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.